கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2025 வருடம் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை உங்களுடைய வீடுகளில் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்து போன ஜனவரி, பிப்ரவரி மாதங்களிலே நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த மார்ச் மாதமும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சரி, தேவ சமூகத்திலே இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நான் கருத்தாய் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் என் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி அவர்களை ஆசீர்வதி என்று ஆண்டவர் சொன்னது நிமித்தம் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நிச்சயமாய் கூடும், கை கூடும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு தாங்க எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எந்த காரியத்திலேயாவது நீ அவிசுவாசத்தோட இருந்தனா அந்த அவிசுவாசத்தை கர்த்தர் நீக்கி உனக்கு விசுவாசத்தை தந்து அற்புதத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை இயேசுவோடைய சீஷர்களிடத்திலே முதலாவது கூட்டி கொண்டு போகிறான். எதற்கு கூட்டி கொண்டு போகிறான் தெரியுமா? என்னுடைய மகனை ஒரு அசுத்த ஆவி எங்கே பிடித்தாலும் பல்லை கடித்து கொண்டு நுரையை தள்ளி கொண்டு அவனை தீயிலும் தண்ணீரிலும் அநேக ஆந்தரம் விழ வைக்கிறது. இயேசுவின் சீஷர்களால விடுதலையாக்க முடியும்னு இயேசுவின் சீஷர்கிட்ட கொண்டு போறாங்க. அவங்களும் எதெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு விடுதலை ஆகலை. உடனே இயேசு கிட்ட கொண்டு போன உடனே இயேசு கிட்ட அந்த தகப்பன் சொல்லுகிறார், என் மகனுக்கு முதல்ல சரி பண்றதை விட நீங்க என் மகனுக்கு சுகம் கொடுப்பீங்கன்னு தெரியும், ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய அவிசுவாசம் இருக்குது, என் மகனுக்கு சரியாகாது, என் மகனுக்கு விடுதலை ஆகாதுன்னு. அந்த அவிசுவாசம் நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு வேண்டுனானா. அந்த அவிசுவாசம் நீங்கி அவன் விசுவாசித்த போது அவங்க மகனுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தாராம். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், எந்த காரியத்தை எடுத்தாலும் இது நடக்குமா, இது நடக்காதா, இது முடியுமா, இது முடியாதா, இது வருமா, இது வராதா என்று நீ அவிசுவாசத்தோட இருக்கிறதுனால தான் உனக்கு ஒன்றுமே நடக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ விசுவாசத்தோட இருந்தனா எல்லாம் உனக்கு கூடும், கை கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்ப்போம். வேதத்திலையும் மத்தேயு 19வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இயேசு
சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது காரியத்துக்கு மனுஷன் உனக்கு நோ நோ நோன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால கூடாததை எல்லாம் தேவனால கூடும் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இதுவரையிலையும் கடந்து போன பிப்ரவரி மாதம் வரையும் மனுஷன் உனக்கு எதிலையெல்லாம் நோ சொன்னானோ அதையெல்லாம் தேவன் இந்த மார்ச் மாசத்துல எஸ்ன்னு உனக்கு சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. மனுஷனால் செய்ய முடியாததை தேவனால் செய்ய முடியும். தேவ பிள்ளைகளே, தேவனால் செய்ய முடிஞ்சதை மனுஷனால் செய்ய முடியாது. கானாவூர் கல்யாணத்துல மனுஷன் கொடுத்த திராட்சரசம் குறை உள்ளதாய் மாறி போனது. ஆனால் தேவன் கொடுத்த திராட்சரசமும் சுவை உள்ளதாய் மாறினது. தேவ பிள்ளைகளே, மனுஷன் எதையாவது தந்தால் குறையோட தான் தருவான், அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்டே இருக்காது. ஆனால் தேவன் உனக்கு எதையாவது தந்தாரானால் அது ரொம்ப ருசி உள்ளதாக இருக்கும், அது ரொம்ப நல்லதாகவும் மாறி போகும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், இந்த மாதம் உனக்கு ருசி உள்ள ஒரு ரசத்தை தேவன் தருவார், ருசி உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார். ஓ, அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் உனக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த பேதுருவை பாருங்க, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டுட்டும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு ஏமாந்து போய் நின்னான். தன்னுடைய பிசினஸ்ல, தன்னுடைய வேலையில ஏமாந்து போய் நின்னான். ஆனா அவன் தேவனை நம்பின போது எங்க இருந்து வராது என்று சொன்னானோ, எதுல கிடைக்காதுன்னு சொன்னானோ, எதுல இல்லைன்னு சொன்னானோ, அங்கேயே தேவன் அற்புதத்தை செய்தார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவ பிள்ளைகளே, டாக்டர் தான் சொல்லியிருப்பான் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு, மற்றவங்க சொல்லியிருப்பாங்க உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு. உடனே சோர்ந்து போய் அவன் இப்படி பேசிட்டான், இவ இப்படி பேசிட்டான்னெல்லாம் நிறைய பேர் மன அழுத்தத்தில் போகிறது உண்டு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வருகிறேன், மனுஷன் நோ சொன்னானா ஆண்டவர் நீ விசுவாசிச்சனா எஸ் சொல்லுவார். அடியானுடைய ஊழியத்தில் டாக்டரால கைவிடப்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். குழந்தையே பிறக்காது என்று சொன்னவர்கள் வந்திருக்கிறார்கள். உன் வியாதி சரியாகவே ஆகாதுன்னு சொன்னவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம் அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் கூட வைத்தது. இன்னைக்கு திருமண காரியங்கள் தடைபட்டு நிற்கிறதா, பிள்ளை செல்வம் தடைபட்டு நிற்கிறதா, பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இல்லையா, இந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாம நீ புலம்பிக் கொண்டிருந்தனா, கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனால் செய்ய முடியாததை தேவனால் உனக்கு செய்ய முடியும். தேவ பிள்ளையே, நெகேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி பண்ண வருவார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நெகேமியா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்னு. அதனால தான் சொன்னேன், கூடும் கை கூடும் என்று நான் சொன்னேன். நெகேமியா அலங்கத்தை கட்ட ஆரம்பித்த போது அதை நிறைய பேர் இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க, அதை நிறைய பேர் இல்லாமல் ஆக்க பிளான் பண்ணாங்க. ஆனால் கை கூடாதுன்னு நினைச்ச காரியங்களை எல்லாம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கை கூடி வர பண்ணினார். இதுவரையும் எனக்கு திருமணம் கை கூடலையேன்னு அழுதுகிட்டு இருக்கிறியா, வேலைகள் எனக்கு கை கூடலேன்னு அழுதுகிட்டு இருக்கிறியா, ஓ என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வே இல்லையே சொல்லி எதுவுமே கை கூடலேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் கை கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ
எதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறையோ, எது எல்லாம் உனக்கு நடக்காது என்று நினைக்கிறையோ, அதையெல்லாம் நடத்தி காட்டுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, என்னுடைய ஊழிய அனுபவத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உன் சூழ்நிலைகளை வைத்து நீ ஆண்டவரை பார்ப்பாயானால் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஐயோ, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலையே, இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி நான் முன்னேற போறேன்னு புரியலையே, எனக்கு ஒரே ஏமாற்றமா இருக்குது, ஒரே தோல்வியா இருக்குது, வாழ்க்கையில நிம்மதியே இல்லையேன்னு சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கலாம். உன் சூழ்நிலையை வச்சு நீ தேவனை பார்ப்பதை விட தேவனை வைத்து உன் சூழ்நிலையை பார்த்தனா உனக்கு எல்லா காரியத்தையும் தேவன் கை கூடி வர பண்ணுவார். இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தேடுகிறவர்களை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஐயோ, அடுத்த நேரத்திற்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம நின்று கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில மன அழுத்தமாகி ரொம்ப மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு யாரு மூஞ்சியும் பார்க்க பிடிக்காம நான் ஏன் உயிரோட இருக்கிறேன், நான் ஏன் இன்னும் சாகாம இருக்கிறேன்னு புலம்பிக் கொண்டு இருந்தனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதுவரையும் கை கூடாத காரியங்கள் அத்தனையும் ஆண்டவர் உனக்கு கை கூடி வர பண்ணுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் அதனுடைய 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள் என்று எழுதியிருக்கு. 276 பேரை கொண்ட ஒரு குழு கப்பல்ல பிரயாணம் போகுது. அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் புயலும் அலையும் இருந்தது. அப்போ ஒரு இடத்துல போய் ஒதுங்கின போது காரியம் தனக்கு கைகூடி வந்தது என்று நினைச்சாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது யூரோ கிளிதோன் என்ற ஒரு கொடுங்காற்று அந்த கப்பலின் மேல் மோதின உடனே கைகூடி வரும்னு நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடாம கலைஞ்சு போன ஒரு சூழ்நிலையில் இருந்தது. பிரதர், இந்த மாசம் எனக்கு கை கூடும்னு நினைச்சேன், இந்த மாசம் இந்த பணம் வந்துரும்னு நினைச்சேன், இந்த மாசம் எனக்கு கரு தங்கும்னு நினைச்சேன், இந்த மாசம் எனக்கு அலைன்ஸ் செட் ஆயிரும்னு நினைச்சேன், ஒவ்வொரு மாதமும் கை கூடும்னு நினைப்பேன். ஏதோ ஒரு போராட்டம் வந்து அதை கலைச்சு விட்டுருதுன்னு கவலையோட இருந்தனா இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, கூடும், கை கூடும் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். என் ஆவியிலே பார்க்கிறேன். அண்ணா, எனக்கு மட்டும் ஏன்னா திருமணத்துக்கு இவ்வளவு தடையா இருக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஏன் வேலைக்கு இவ்வளவு தடையா இருக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி சரியே ஆக மாட்டுக்கு, ஆனா ஒரே மன அழுத்தமா இருக்குதுண்ணா, யாருக்கிட்டையும் என்னால சொல்ல முடியலண்ணா அப்படின்னு ரொம்ப வேதனையில நீ இருந்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேதனையின் நடுவில், உன் போராட்டத்தின் நடுவில், உன் பிரச்சனையின் நடுவில் நீ அவரை விசுவாசிக்க ஆரம்பிப்பனா எல்லா காரியத்தையும் அவர் உனக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷன் கூடாது என்று சொல்லுவான், மனுஷன் இது நடக்காது என்று சொல்லுவான், மனுஷன் இதை முடியாது என்று சொல்லுவான். ஆனா நான் தேவனை நம்பும் போதெல்லாம் எது நடக்காது என்று சொல்றானோ, எதை செய்ய முடியாது என்று சொல்றானோ, எதை பண்ண முடியாது என்று சொன்னானோ அதை எல்லாத்தையும் தேவன் எனக்கு செய்து முடித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் தேவனால் உனக்கு கூடும், கை கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் திருமண வாழ்க்கையை குறித்து கவலைப்படாத, குழந்தை இல்லையேன்னு கவலைப்படாத, சரியான வேலை இல்லையேன்னு கவலைப்படாத. உன் இட பிரச்சனையா இருக்கலாம், உன் வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ணுவார். என் ஆவியில பார்க்கிறேன், பிரிந்த கணவன், பிரிந்த மனைவி இந்த மாதம் ஒன்று சேருவார்களாக இயேசுவின் நாமத்தினால.
திருவிடமாகி 6 வருடங்கள் ஆகிறது, இன்னும் எனக்கு குழந்தை இல்லையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஜெனி, கர்த்தர் உனக்கு இந்த நாளில குழந்தையை தர உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஷபரபலபா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்தினால எல்லா மாந்திரிகத்தின் வல்லமைகளை நீ விசுவாசிச்சனா அந்த முடிச்சுகளை தேவன் அவிழ்ப்பாராக. எல்லா மாந்திரிகத்தின் வல்லமைகளை தேவன் உடைப்பாராக. இந்த மாசம் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. இந்த மாசம் நீ இயேசுவை விசுவாசிச்சுக்கிட்டு மனுஷனால் வருகிற ரசம் அல்ல, தேவனால் வருகிற திராட்சை ரசத்தை நீ உண்கிற ஒரு மாதமா இது மாறும். அதனால அவரை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சோதனையின் வழியாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றேன். எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக. எல்லா கட்டுகளையும் தேவன் அறுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்னுடைய அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிக்காக வேண்டி ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. தினமும் காலையில் 5 மணிக்கு என்னுடைய செய்தி யூடியூப்பில் வெளியாகுது, பார்த்து மகிழுங்க. மற்றவங்களுக்கும் அதை அனுப்பி கொடுங்க. என்னை தெரிஞ்சும் தெரியாமையும் நிறைய பேர் என்னுடைய ஊழியத்தை காணிக்கையினாலும் மற்ற உதவிகளினாலும் தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஆவியானவர் ஏவுவாரானால் என்னுடைய ஊழியத்தை தாங்குங்க. எல்லா சனிக்கிழமையிலையும் சாயந்தரம் 7:30 7:45 வரையும் நம்பிக்கை டிவி என்ற தொலைக்காட்சியில் என்னுடைய செய்தி வருகிறது. பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். முக்கியமான ஒரு காரியம், எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 8 மணி வரையிலையும் பம்மல்ல ஜெயின் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் நான் ஒரு ஆசீர்வாத கூடுகையை மாதம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அநேக ஜனங்கள் அதில் வந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. வருகிற மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 8 மறக்காமல் வாங்க. கர்த்தர் உங்கள் கட்டுகளை எல்லாம் அறுப்பார். சென்னையை சுற்றி மற்ற இடங்களில் இதை பார்க்குறவங்க அந்த டேட்டை புக் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.